வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய அந்த பிரத்யேக பேட்டியை பார்க்கிறோம். மத்திய அமைச்சரவையில் தமிழ்நாட்டிற்கு இடம் உண்டு அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்துகிறார். கட்சி மேலிடம் அளிக்கக்கூடிய பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்றும் சொல்கிறார். தமிழ்நாட்டிற்கு தற்போது அளித்திருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் சரியான முறையில் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, மத்திய அமைச்சரவை யார் இடம்பெற போறார்கள் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தேநீர் பிரதம அமைச்சருடைய தேநீர் விருந்தில் நாம் பார்த்தோம், திரு எல் முருகன் அவர்கள் அதிலே சென்றிருந்தார். ஆகவே அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்தவரை மத்திய அமைச்சரவையில் திரு அண்ணாமலை அவர்கள் இடம்பெறுகிறாரா இல்லையோ, அவர் தமிழக பாஜக தலைவராக நீடிப்பதுதான் தமிழகத்தில் பாஜகவுக்கு நல்லது. அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்து தமிழக பாஜக தலைவராகவும் நீடித்தால் அது பரவாயில்லை. ஆனால் மத்திய அமைச்சர் பொறுப்பை அவரை நியமித்து விட்டு தமிழகத்திற்கு வேறு யாரையாவது தலைவராக நியமிக்கும் எண்ணத்துடன் பாஜக மேலிடம் இருக்குமானால் அது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவாது. மாறாக உற்சாகத்துடன் பணியாற்றி வந்திருந்த அண்ணாமலையின் கீழ் உற்சாகத்துடன் பணியாற்றி வந்திருந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் டிமாரலைஸ் ஆவதற்கும், அதே போல பாஜக ஆதரவு இந்த முறை பாஜகவுக்கு ஆதரவாக திரும்பிய வாக்காளர்கள், அண்ணாமலையினுடைய உத்வேகமான பணியின் காரணமாக திரும்பியவர்கள் அந்த நம்பிக்கை பாஜக மீது செலுத்திய நம்பிக்கையை இழப்பதற்கும் தான் அது ஒரு வழிவகுக்கும். மேலும் பாஜக கூட்டணி அரசியலை நோக்கி அல்லது அதிமுகவை நோக்கி பயணிக்க முடிவெடுத்து விட்டதோ என்ற கருத்துக்கும் இடமளிக்கும். இது பாஜகவுக்கு தமிழகத்தில் வளர்ச்சிக்கு உதவாது அண்ணாமலையை மாற்றுவது என்பது என் பார்வை. அண்ணாமலை நீடிப்பது 2026 தேர்தல் முடிவு வரை நீடிப்பது பாஜக வளர்ச்சிக்கு உதவி செய்யும். இந்த கடந்த மக்களவை தேர்தலில் அப்படியான ஒரு நம்பிக்கை, கிட்டத்தட்ட ஒரு அதீத நம்பிக்கை திரு அண்ணாமலை மேலே இருந்தது. ஒரு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக வெற்றி தோல்வியின் அடிப்படையில் கட்சி ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு சீரமைப்பு நடவடிக்கைகளில் தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல, இல்லையா? நீங்கள் அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாக சொல்லுவது உங்களுடைய பார்வை. அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு வளர்ச்சியை தேடி தந்திருக்கிறாரா இல்லையா என்பதைத்தான் நாம் இதில் பிரதானமாக பார்க்க வேண்டும். கட்சிக்கு வளர்ச்சியை தேடி தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. 12 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திலும், ஒரு தொகுதியில் 4வது இடத்திலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தள்ளப்பட்டது என்றால் தமிழக பாஜக அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. அந்தந்த தொகுதிகளில், அந்த 13 தொகுதிகளில் தமிழக பாஜக 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏற்கனவே பாஜக ஏதோ 2-3 தொகுதிகளில் வெற்றி பெற்று எம்பிக்கள் இருந்ததை போலவும், இந்த முறைதான் எம்பிஏ இல்லாதது போலவும் ஏற்பட்டிருந்தால்தான் பின்னடைவு. ஆனால் மாறாக தமிழக அரசியலில் இருதுரு அரசியலில் பிரதானமாக இருந்த ஒரு கழகம் திமுக, இன்னொரு கழகம் அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு பிரதானமாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்த நிலையில் அந்த அதிமுக என்கிற மிக முக்கியமான கட்சியை 7 இடங்களில் டெபாசிட் இழந்து 13 இடத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழக பாஜக நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பம், அரசியலில் தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான திருப்பம். ஆகவே அதற்கு முக்கியமான காரணி அண்ணாமலை. ஆகவே அவர் மாற்றப்படுவது என்பது அவருக்காக வாக்களித்த இளைஞர்கள் அல்லது புதிய வாக்காளர்கள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும். மிக்க நன்றி திரு துக்ளக் ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.